பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மீன ராசி அன்பர்கள் கடன் தீரணும். நான் மீன ராசிங்க, மீன லக்னம்ங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடன் தீரணும், செல்வம் அதிகரிக்கணும், அதிர்ஷ்டம் வரணும். பொதுவாவே மீனம் அப்படின்னாலே அதிர்ஷ்டத்தை கூடவே சேர்த்து கொண்டு வந்திருக்கவங்க தான் மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில ஒரு பொண்ணு பிறக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்தை ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது மேலோங்கும். மீனராசியில ஒரு பையன் ஒரு குடும்பத்துல பிறக்கிறான் அப்படின்னா அவங்க அப்பா விட அவனோட வாழ்க்கை உயர்ந்த நிலையில இருக்கும் அப்படின்றதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நாங்க பாருங்க, எங்களுக்கு கடன் தீரணும், நாங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான வழிபாடு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு. நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரை, அந்த சுக்கிர ஓரையில தாயாரோட போட்டோவை முன்னிறுத்துங்க. வீட்டுல மகாலட்சுமி போட்டோ இல்லாத வீடே இல்லை இல்லைங்களா? அப்ப மகாலட்சுமி தாயாரோட போட்டோ நிறுத்தி அவளுக்கு வாசனையான பூக்கள் நீங்க போட்டு ஒரு நெய் விளக்கேத்தி, முடியும் அப்படின்னா 2 குத்து விளக்கு நெய் விளக்கேத்துங்க, இல்ல ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு நெய் விளக்கேத்துங்க. முடியாதுன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு நெய் விளக்கேத்தி அதுல பஞ்சத்திரி இல்லைன்னா தாமரை தண்டு திரி போட்டு கிழக்கு பார்த்தா மாதிரி விளக்கேத்தி தூப தீபம் அழகா ஏத்தி வச்சு, பிரதான விளக்கு ஒரு சின்ன நெய் விளக்கு ஏத்திக்கோங்க. பக்கத்துல எத்தனை எண்ணெய் விளக்குனாலும் ஏத்திக்கலாம், ஒத்தப்படையில ஏத்திக்கணும். ஏத்திட்டு தாயாரோட பதிகம் ஏதாவது பாராயணம் பண்ணணும். அதுல சிறந்தது என்ன அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் நீங்க பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வைக்கணும். அது என்ன வைக்கணும் அப்படின்னா, பால் சம்பந்தப்பட்ட நிவேதனம். பால் பொங்கல், பால் கொழுக்கட்டை, பால் பாயாசம், பால் பணியாரம், இப்படி ஏதாவது ஒண்ணு நிவேதனம் பண்ணிட்டு தாயார்கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டிக்கோங்க. அம்மா, 21 வாரம் இதை தொடர்ந்து செய்யறேன், என்னோட கடன் நீங்க பெறணும், எனக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், என்னோட செல்வாக்கு அதிகமாகணும், அதிர்ஷ்டம் மேலோங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்கம்மா. எனக்கு பல கோடி கடன் இருக்குமா அப்படின்னா நீங்க 48 வாரம் தொடர்ந்து இப்படி வேண்டிக்கலாம். இப்படி வேண்டும் போது கூட நீங்க உழைக்கிறதுக்கு எப்பயுமே கஷ்டப்பட மாட்டீங்க. கூட உங்களோட புத்திசாலித்தனத்தினாலையும் அதீத உழைப்புனாலையும் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சத்தினாலையும் செல்வம் பெருகும், கடன் தீரும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள்.